நான் சென்னையில தனியா தங்கிட்டு இருந்த சமயம் என் ரூம்மேட் அக்கா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். டே 2 ஆஃப் 28 திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் 28. உழைக்கிற வயசு இதுதான். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு 4-5 சைடு இன்கம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு 6 டிஃப்ரெண்ட் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயம். ஸோ டெய்லி 11 o'clock தூங்கி காலையில் 5 o'clock எழுந்து எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் மெசேஜ் பண்ணுறது, மெயில் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தேன். எப்பவுமே ப்ரொடக்டிவாக இருக்கணும் ஓடிட்டு இருந்ததுனால ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த லேசியாக இருக்கிறது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரிசல்ட், ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வெரி ரெஸ்ட்லெஸ், அஜிடேட்டட் அண்ட் ஆன்ஷியஸ். உடம்பு சரியில்லாமல் போனாதான் ரெஸ்ட் எடுக்கணும், நார்மலான ரெஸ்ட்டு தூக்கமே போதும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக மாறிட்டேன். என்னோட ஹாபீஸ், ஹாப்பினஸ் இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டேன். பயங்கரமாக மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் இஸ் பார்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளுமே நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். இல்லை எதுவுமே பண்ணுறதுக்கு எனர்ஜி இல்லைன்னா சும்மா கொஞ்ச நேரம் நம்ம மைண்டையும் உடம்பையும் அமைதியாக வச்சுக்கிட்டு படுத்தோ உட்காந்தோ நம்ம இருக்கிறது நமக்கு ரெஸ்ட்டாக அமையும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இந்த லெசனை நீங்களும் ப்ரொடக்டிவிட்டின்ற பேரில், ஹசில் கல்ச்சர் அப்படின்ற பேரில் ஓடி ஓடி அலைஞ்சி உடம்பு சரியில்லாமல் போகி மனசு சரியில்லாமல் போகி கற்றுக்காம இப்போவே கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேபி கொஞ்சம் டைம் சேவ் ஆகலாம். நம்ம பாடி ரெஸ்ட் எடுத்தாலும் மைண்ட் ரெஸ்ட் எடுக்காமல் ஓவர் திங்க் பண்ணும். அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு நாளைக்கு சொல்கிறேன்.